ஹாய் கைஸ், நான் நரேன் பேசுகிறேன். நம்ம இன்னொரு ராயல் என்ஃபீல்ட் லைனப்லேருந்து இன்னொரு வண்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ 650 இன்டர்செப்டர். ஸோ எனக்கு ஹிமாலயனுக்கு அப்புறம் இது என்னோடய பர்சனல் ஃபேவரட் இது. ஸோ இது ஏன் ரொம்ப ஸ்பெஷலான வண்டின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ராயல் என்ஃபீல்டு வந்து நாட் ஓன்லி இந்த இந்தியன் மார்க்கெட், ஸோ இது குளோபலாக வந்து ராயல் என்ஃபீல்டு எடுத்துகிட்டு போனக்கு இந்த வண்டி ஒரு முக்கிய காரணம். ஸோ யூகேயில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் அதிகமாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு. ஸோ அங்கே ட்ராம்ப் அந்த மாதிரி பாப்புலர் பிராண்ட்ஸ் நடுவில் போய்ட்டு இது காம்பீட் பண்ணுது அப்படின்னா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வண்டி. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரௌட் ஓனர் இன்றைக்கி கிரி அப்படின்னு தான். ஸோ அவரோட ரைட் மேட்ச் அவர் இன்றைக்கி இருக்கார். ஸோ அவர்கிட்ட நம்ம இந்த வண்டியை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் வண்டியை ரிவ்யூ பண்ணுறது அலோவ் பண்ணதுக்கு. ப்ளஸ் இது கண்டிப்பாக ஓனர்ஷிப் ரிவ்யூ தான். ஸோ இது நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பர்டிகுலர் பிராண்ட் எதுக்கு, எஸ்பெஷலி இன்டர்செப்டர் எதுக்கு வாங்கினீங்க? So Naren, first of all, thanks for having me in your channel. So Royal Enfield ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஸோ எனக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெட்ரோ கிளாசிக்கான மாடல் பைக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ட்ரையம்ப் பானி சீரீஸ் அந்த பைக் தான் எய்ம் பண்ணிகிட்ருந்தேன். பட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ப்ரெட்டி அவுட் ஆஃப் பட்ஜெட். ஸோ அந்த டைம் இது லான்ச் பண்ணும்போது ஐ தாட் இட் இஸ் அ குட் பைக். எப்போ வாங்கினீங்க? எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கீங்க? ஸோ நான் பைக் புக் பண்ணது வந்து 2019. ஸோ ஒரு 6 months வெயிட்டிங் பீரியட் இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் 2019 செப்டம்பரில் எடுத்தேன். இது வரைக்கும் ஒரு 8000 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ஒரு 2 லாங் ரைடு தான் போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஷார்ட் ரைட்ஸ் இன் சிட்டி, அவுட்டர் சிட்டி ஈஸியாரில் ஓட்டுவோம். ஸோ பாண்டிச்சேரி ஸ்ட்ரெச் அடிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு 8000 கிலோமீட்டர்ஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் கோவிட் பேண்டமிக், ஸோ அவ்வளோ ரைட்ஸ் போக முடியல. ஸோ இப்போ நீங்கள் ஐ திங்க் 2019 புக் பண்ணுன்னு சொன்னீங்க, கரெக்டாக? ஸோ ஐ திங்க் அப்போத்துலேருந்தே இந்த வண்டி இன்னுமே வெயிட்டிங் பீரியடில் தான் கொடுக்குறாங்க, உடனே கொடுக்கறதில்ல. ஸோ சச் அ பாப்புலர் பைக். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி அண்ட் ஹைவே எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு? ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் தான். ஏன்னா ஐ எம் நாட் அ வெரி டெக்னிக்கல் ஓரியன்டாக நான் பைக்ஸ் இது பண்ண மாட்டேன். இட்ஸ் மோர் ஆஃப் அ கனெக்ஷன் தான் எனக்கு பைக்ஸோட. ஸோ என்னை பொறுத்தவரையும் இது இட்ஸ் மோர் தென் இனஃப். ஒரு 650 சிசிக்கு 47 HP ஹார்ஸ் பவர் இருக்குது. இட்ஸ் மோர் தென் இனஃப் ஃபார் அ ஹைவே ரைடு. சிட்டி ரைடு வந்து நான் பர்சனலாக நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, பைக்கோட வெயிட்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது சிட்டிக்கு நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். டிராஃபிக்கில் கட் பண்ணி ஓட்டுறது கொஞ்சம் டஃப்பாக நான் ஃபீல் பண்ணுவேன். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டூவல் எக்ஸாஸ்ட். ஸோ அது பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஆங்குலரில் இருக்கும், அப்ஸ்விங்கில் ஆங்குலரில் இருக்கும். ஸோ தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் டிராஃபிக்கில் கட் பண்ணி ஓட்டும்போது அது ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு, டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் சிட்டியில் ஓட்டும்போது ஹீட்டிங் இஷ்யூஸ் வரும் டெஃபினட்டாக. நீங்கள் லோ ஸ்பீடில் போகும்போது கிளச்சு கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூஸ் வரும். ஸோ அதனாலேயே நான் மெயினாக வந்து சிட்டிக்கு யூஸ் பண்ணுறதில்ல. இது மோஸ்ட்டாக நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது எல்லாமே டூரிங்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் டூரிங் அப்படின்னும் போது ஹீட் வந்து மேனேஜபிளாக இருக்கா, இல்லை அன்பேரபுளாக இருக்குமா? யா, இட்ஸ் போத் ஆயில் கூல்டு அண்ட் ஏர் கூல்டு இன்ஜின். ஸோ ஹைவேஸில் போகும்போது இட்ஸ் பிட்டி மச் மேனேஜபிள். உங்களுக்கு ஹீட்டு தெரியாது. ப்ளஸ் நீங்கள் ப்ராப்பர் கியர் போட்டு ப்ராப்பரான ஷூஸ் போட்டு ஓட்டினீங்கன்னா ஹீட் ஒரு இஷ்யூவாகவே இருக்காது ஆக்சுவலாக. ஐ திங்க் சிட்டி நீங்கள் நிறையா யூஸ் பண்ணலாம், அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சிட்டி ஆஸ் வெல் அஸ் ஹைவே, ஸோ இதில் வந்து மைலேஜ் எப்படி இருக்குது? ஏன்னா வந்து இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா 650 சிசின்னும் போது மைலேஜ் மை பி லிட்டில் லோ ஃபார் யூ. ஸோ காஸ்ட் நிறையா உங்களுக்கு இன்கர் ஆகும். ஸோ ஹவு இஸ் தி மைலேஜ்? ஸோ டெஃபினெட்லாக சிட்டியில் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதில்ல, நான் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு சிட்டி யூசேஜ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 23 to 25 கொடுக்கும். அண்ட் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 30 to 33 ஆவரேஜாக. இட்ஸ் பிரிட்டி மச் மேனேஜபிள். ஸோ ஹைவேல நீங்கள் நிறையா ஓட்டணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தீங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஹைவேல இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓவர்டேக்கிங், ஸோ பவர் டெலிவரி, ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது? பவர் டெலிவரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதிக பைக்ஸ் நான் டெஸ்ட் ரைட் பண்ணது கிடையாது. வெரி ஃபியூ பைக்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பெஷலி திஸ் இஸ் மை லார்ஜ் சிலிண்டர் இன்ஜின். இதுதான் ஃபர்ஸ்ட் என்னுடைய 650 சிசி. இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்துட்டு நான் சப் 200 சிசி பைக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லார்ஜ் பைக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 47 ஹார்ஸ் பவர் இஸ் என்னை பொறுத்தவரையும் பர்சனலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். சிட்டி ரைடில் ஹைவேஸில் நீங்கள் க்ரூஸ் பண்ணும்போதும் ஓவர்டேக் பண்ணும்போதும் இட்ஸ் மோர் தென் எனஃப்.
அதாவது நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் ரைடராக இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஐ திங்க் நம்ம காஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால, ஸோ ஹவு இஸ் தி மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ இது சர்வீஸ் இன்டர்வல்ஸ் எவ்வளோ இருக்குது? ஸோ மெயின்டெனன்ஸ் ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் பண்ணணும். ஸோ இல்லைனா ஃபர்ஸ்ட் இயர் விச் எவர் இஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 to 2,500 rupees. ஸோ ஐ திங்க் நீங்கள் ராயல் என்ஃபீல்டு அந்த இஷ்யூ வந்து வைப்ரேஷன். ஸோ இது வந்து வைப்ரேஷன்ஸ் இதுலேயும் வருதா? பிகாஸ் இட்ஸ் லார்ஜர் சைஸ் இன்ஜின். ஸோ அதனால் இதுலேயுமே அந்த இஷ்யூஸ் இருக்கா? டெஃபினட்டாக அதுதான் இதோட நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அவங்களோட இன்வென்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லிங் பைக்ஸ் உங்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ இன்ஜின், parallel twin 650cc. ஸோ அதோட வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நீங்கள் மற்ற ராயல் என்ஃபீல்ட் ரைடர்ஸ் 350 இருக்கட்டும், தண்டர்பர்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு கம்பேர் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வைப்ரேஷன் சுத்தமாக கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து டாப் ஸ்பீடு ஒரு 120, 130 போகும்போது there is some vibration, but of course it needs its raw mechanical power இல்லையா. ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கும், அதான மேனேஜபிள். பட் 350cc அந்த 500cc அதை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்மூத்தஸ்ட் இந்த ராயல் என்ஃபீல்ட். ஸோ இந்த வண்டி நீங்கள் டிசிஷன் எடுக்கும்போது, ஸோ நீங்கள் வேறு ஏதாவது வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்களா, இல்லை டேரெக்ட்லி வித் பர்சனல் கனெக்ஷன் டு திஸ் பர்டிகுலர் மாடல் நீங்கள் அப்படியே ஜஸ்ட் யூ வெண்ட் ஆன் அண்ட் டு பை? கேஸ் பண்ணும்போதே ஐ வாஸ் வெரி கீன். இது எப்போ மார்க்கெட் வரும், எப்போ இந்தியாவுக்கு வரும், டெஸ்ட் ரைட் பண்ணி புக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தேன். 2 ரீசன்ஸு. ராயல் என்ஃபீல்டு பார்த்திங்கன்னா இட்ஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் பைக். ஒரு 650cc வந்து உங்களுக்கு வந்து இது நான் எடுக்கும்போது ஆன் ரோடு 3 lakhs வந்தது, ஆல்மோஸ்ட் 2.98 சம்திங் வந்தது, 3 lakhs. ஸோ அந்த 3 lakhs ப்ரைஸ் ரேஞ்சில் வேல்யூ ஃபார் மணின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் அடிச்சிக்கிறதுக்கு வேறு எந்த பிராண்டும் முடியாது. அண்ட் தட்ஸ் மெயின் ரீசன் ஐ பிக்ட் அப் திஸ் வெஹிக்கிள். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் வந்து மெயினாக எதுவும் கம்பேர் பண்ணி பார்க்கல. அந்த டைமில் தான் ஜாவாவும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஜாவா அகெயின் நான் டெஸ்ட் ரைட் பண்ணேன். இட் வாஸ் அ 350cc கேட்டகரி. பட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதோட பவர் டெலிவரி, இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ தட்ஸ் த மெயின் ரீசன் ஐ பிக்ட். ஸோ கிரி, இவ்வளோ நேரம் வந்து இதோட எதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸோ அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இதில் வந்து எதுனா நல்லா இல்லை அப்படின்னா வந்து எதுனா சொல்கிறதுக்கு இருக்கா ஃபஸ்ட்டு? ஸோ ரொம்ப நிட்பிக் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இதோட ஸ்டாக் சீட்ஸு. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ பார்த்து யாராவது இதை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க அந்த ஸ்டாக் சீட்டை சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா அது டெஃபினட்டாக டூரிங் போகும்போது 100 kilometers 150 kilometers நீங்கள் தாண்டின உடனே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு உங்கள் பேக்கில் தெரிய வரும். ஏன்னா இது செம்ம சாஃப்டான சீட்டு, அதனால் உங்களோட என்டையர் வெயிட் வந்து ஃப்ரேமில் போய் உட்காரும். ஸோ உங்கள் பேக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி நெகட்டிவ். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பெக்கோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா அந்த ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுருக்காங்க. பட் அகெயின் அது என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் வண்டி வந்து ஸ்டாண்ட் பொசிஷனில் இருக்கும்போது மூவ் பண்ணும்போது உங்கள் ஷின்னு அடிப்படுறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தவிர ஐ டோன்ட் see any negatives. So thank you so much, Kiri. I think it's one of the monopoly for Royal Enfield, particularly in the 650 segment. So as you rightly mentioned, this is a pocket friendly plus it's class leading vandi. So it's very popular among the traditional bikers. So thank you so much for coming to our show. So நம்ம இன்னொரு ரைடில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். So thank you. Thank you. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching.